வணக்கம். உலகெங்கும் பரந்து வாழுகின்ற தமிழ் நல்லுறவுகள் அனைவருக்கும் நான் உங்கள் ஏகே தாசன் வழமை போல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை இங்கே பார்க்க போறீர்கள். பாருங்கோ, எல்லாரும் பார்த்த உடனே எடுத்த உடனே இது தேரினுடைய பீட பகுதி என்று நினைக்கிறீர்கள். ஆம், தேர் போல எங்களுக்கு காட்சி தந்தாலும் ஆனால் இது தேர் அல்ல, இது மஞ்சம். சுழிவிரம் பத்திராளி கோயில் பகுதியிலே பத்திராளி வீதியிலே வாழ்ந்து வருகின்ற ஆசாரியாருடைய இல்லத்திலே தான் இந்த காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த ஆசாரியாருடைய இல்லத்திலே வைத்துத்தான் இந்த மஞ்சம் சிற்பாசாரியர்களினாலே தயாரிக்கப்பட்டு இங்கே அனைத்தும் பீடங்கள் புரிம்பாக, மேல் சிற்பங்கள் புரிம்பாக அங்கே பாருங்கள், ஜாலிகள் அழகாக தெரிகிறது. 12 ஜாலிகள் மிகவும் சிறந்த முறையிலே, நுட்பமான முறையிலே அங்கே செதுக்கப்பட்டு அழகாக அந்த அடுக்கி அங்கே வரிசையாக விடப்பட்டிருக்கிறது. அந்த ஜாலிகள் பார்க்கிறீர்கள். இது மஞ்சத்துக்கு அமைகின்ற 12 ஜாலிகளும் அங்கே அழகாக காட்சி தருகிறது. இந்த மஞ்சம் என்னும் சொற்ப வேளையிலே பாருங்க, இவ்வளவு பாரமான மஞ்சம் என்னும் சொற்ப வேளையிலே இந்த ஆசாரியாருடைய இல்லத்திலே இருந்து பன்னாகம் விசவத்தனை முருகமூர்த்தி கோவில் ஆலய சூழல் நோக்கி வெளிக்கிட போகுது. பாருங்க, இதில் இருக்கிறது தான் பவளக்கால் என்று சொல்கிறது. பவளக்கால் தேரிலே அமைந்து காணப்படுகிற பவளக்கால் மாதிரி இது மஞ்சத்துக்கும் பவளக்கால் மிகவும் அங்கே கடைச்சல் முறையிலே தயாரிக்கப்பட்டு அழகாக காட்சி அளித்திருக்கிறது. இதெல்லாம் பவளக்கால் எல்லாம் நுட்பமாக அங்கே அமைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் இப்பொழுது நாங்கள் விசவத்தினையில் பொருத்த போகிறோம். பாருங்கள், இந்த பெரிய மஞ்சத்தை என்னென்று நாங்கள் தூக்க போகிறோம். அதுவும் இந்த சிற்பாசாரியாருடைய இந்த வளவுக்குள்ளாக இது இருக்குது. அந்த கேட்டோ சின்ன இந்த கேட்டுகளால் இந்த மஞ்சத்தை என்னென்று உருட்டி கொண்டு போக போகிறோம் அண்டா. அது ஒரு அதிசயமான செய்கை. அதுக்குத்தான் பாருங்க, வெளியில் பெரிய ஒரு பாரந்தூக்கி ஒன்று காணப்படுது. இந்த பாரந்தூக்கியால் தான் இவ்வளத்தை இன்றைக்கு நாங்கள் தூக்கி பெரியொரு உளவு இயந்திரத்தில் அங்கே வச்சு பாருங்கள். இதான் நான் சொன்ன அந்த பாரந்தூக்கி கிரேன் என்று சொல்லப்படுகிற விஷயம். இந்த கிரேன் தாலி தான் இதை நாங்கள் காவ போகிறோம். காவி இன்றைக்கு ஆலயம் விசவத்தனை ஆலயத்துக்கு கொண்டு இது எப்படி பொருத்துகிறார்கள். இந்த மஞ்சம் 3 பார்ட்ஸாக இருக்குது, 3 பெரிய பகுதிகளாக இங்கே இருக்குது. இந்த 3 பெரிய பகுதிகளாக இருக்கிற மஞ்சத்தையும் இன்றைக்கு எப்படி பொருத்த போகிறார்கள் கொண்டு விசவத்தனை ஆலயத்தில் வச்சு அந்த முழு விஷயத்தையும் உங்களுக்கு இன்றைக்கு நான் காட்ட போகிறேன். இந்த கிரெயினை பாருங்க, இந்த கிரெயின் வந்து இந்த வீட்டுகளால் காவி எடுக்க போகுது. இப்பொழுது இந்த விசவத்தனை ஆலயத்தில் இந்த மஞ்சத்துக்கு புதிதாக அமைக்கப்பட்ட இந்த மஞ்சத்துக்குரிய கொட்டகை அங்கே சாந்தி செய்யப்படுகிறது. புதிய வீடாகிய சிவாச்சாரியாராலையும் ஆலய பரிபாலன கர்த்தாக்களாலையும் அங்கே இன்றைக்கு கொட்டகை கொளுத்தி அங்கே மஞ்சள் தெளித்து இந்த புதிய கொட்டகைக்குள்ளே இன்றைக்கு மஞ்சத்தை கொண்டு வந்து விடுவதற்குரிய அந்த தயார் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வினை அவசரமாக எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆசாரியார் வீட்டிலே மஞ்சம் வெளிக்கிட்டு இங்கே வரப்போகிறது. இங்கே இவர்கள் தயார் நிலையிலே அந்த கொட்டகையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அழகான முறையிலே சாந்தி செய்கிறார். அங்கே பரிவார உறுப்பினர்களும் நல்ல நாளிலே ஐயாவோடு இணைந்து அந்த அந்த உரிய ஆகம அதற்குரிய அந்த சாந்தி வேலைகள் கொட்டகையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறுபுறம் சுழிவிரம் ஆசாரியார் வீட்டிலே மஞ்சம் ஏற்றுகிற அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு ஒரே நாளில் இறுக்கமாக இன்றைய காலமையிலிருந்து வேலையாக ஆரம்பிக்கப்பட்டு ஆலயத்தினுடைய எம்பெருமான் அடியவர்கள் எல்லோரும் அதனுடைய ஆசாரியார்கள் எத்தனையோ பேர் இதிலே தங்களுடைய உழைப்பை அர்ப்பணித்து செய்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆசாரிமார் வந்து நிற்கிறார். நீங்க அழகாக இந்த காட்சியை காணலாம். அந்த ஏற்றுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு நுட்பமான, எவ்வளவு ஒரு பயங்கரமான, எவ்வளவு ஒரு ஆபத்தான நீங்க இந்த காட்சியை முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு சாந்தி நிகழ்வு காட்சி நீங்க எங்க எல்லாரும் கோயில்ல கொண்டு வச்சு தேரடைகிறது, கோயில்ல கொண்டு வச்சு மஞ்சத்தை செய்கிறது, அப்படி செய்து முடிக்கிறது. இப்படி வரப்படும் ஆசாரியார் என்பதனை ஒரு மஞ்சத்தை முருகன் அடியார்களுக்கு காவி கொண்டு வருகிற நன்னாளிலே
கண்டிருக்க மாட்டீர்கள். அடைந்து கொள்கின்றோம். இந்த காட்சியை முழுமையாக உங்களுக்கு தாரத்துக்காக வேண்டி பொறுமையாக பார்த்து கொள்ளுங்கோ. பார்க்குறது மட்டுமில்லை, எங்களுக்குரிய அந்த லைட் பட்டனை அமர்த்தி ஆதரவையும் தந்து கொள்ளுங்க. இங்கே பாருங்க, திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கிரெயின் நீங்கள் பார்க்குறீர்கள். அப்போ வேலை நடக்க போகுது. ஆசாரியார் வீட்டிலிருந்து அதனை தூக்குவதற்குரிய தயார் நிலைகள் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்க, 4 திக்கிலே அந்த கிரேனுடைய அந்த கால்கள் ஊண்டப்பட்டிருக்கு தரையில். அது சரிக்காமல் பேலன்ஸ் பண்ணி அந்த பெரிய பாரமான அந்த மஞ்சத்தை தூக்குவதற்கு எவ்வளவு அகலமான முறையில் அந்த சுழிவிடம் பத்திராளிவல் வீதியில் அந்த கிரெயின் நிற்கிது. ஆசாரியார் வீட்டுக்குள்ளே கிரெயின் வெளியில் 2 கொண்டு உள்ளுக்கு இருக்கிற மஞ்சத்தை வெளியில் காவி எடுக்க போகுது. மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், பக்தி பூர்வமாக இருக்கும். அழகாக பாருங்க, அந்த கிரெயின் அங்கே வீட்டுக்குள்ளே போய் எப்படி இதை மஞ்சத்தை காவி கொண்டு வரப்போகுதுன்ற விஷயத்தை நீங்கள் அழகாக பாருங்கோ. இதில் வெளிப்புறத்தில் இந்த ஆலயத்தினுடைய எங்களுடைய முருகன் ஆலயத்தினுடைய பரிவார சபை அடியவர்களும் இருக்கிறார்கள். வெறும் பல அடியவர்கள் இங்கே காட்சி தருகிறார்கள். இந்த ஆசாரியாருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே மிகவும் ஒற்றுமையோடு இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அங்கால தெரியுது மஞ்சத்தினுடைய மேற்பகுதி தெரியுது. அப்படி அந்த கிரெயினை வச்சு செட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியார் வச்சு வேலை செய்கிற அந்த மரம் மிக கூடாரமாக இருக்கிறது. அந்த மரத்தினுடைய ஒரு கொப்பும் பட்டக்கூடாது. என்னென்னு சொன்னால், ஆசாரியார் எத்தனையோ வேலைகளை இந்த மர நெல்லை வச்சு தான் செய்கிறார். ஆகவே அந்த மரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில், ஆசாரியாருடைய வீட்டுக்கேற்றுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில், ஆசாரியாருடைய அந்த வீட்டு முற்றத்தில் இருந்து ஆசாரியாருடைய வீட்டுக்கு மேலால் தான் இந்த மஞ்சத்தை இந்த கிரெயின் தூக்கி கொண்டு வந்து வெளியில் ஆலய, அதாவது பத்திராளுவல் வீதியில் இறக்க போகுது. பத்திராளுவல் வீதியில் நிற்கிற கிரெயின் பெரிய யானை மாதிரி தும்பிக்கையை நீட்டி ஆசாரியார் வீட்டுக்குள்ளே அந்த மஞ்சத்தை காவ போகுது. பாருங்க, அந்த மேலுக்கு உயர்ந்து அந்த அந்த மரங்களுக்கு மேலால் போய் நிற்கிது. கீழுக்கு கப்பி போன்ற அந்த வடிவத்தில் அந்த என்ன சொல்கிறது, அந்த கேபிள், அந்த பாரத்தை தூக்குற கேபிள் அங்கே மஞ்சத்துடைய பகுதியை தூக்குவதற்கு அங்கே அந்த மரங்களுக்குள்ளால் அந்த இறங்கி கொண்டிருக்கு. பாருங்கும்போது ஒத்தும் பார்த்தீங்கன்னா விளங்கும், இறங்கி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கப்பியில், இந்த கேபிளில் அந்த மஞ்சத்தினுடைய மேல் பகுதியை கிரெயின் காவி வந்து வெளியில் கொண்டுற போகுது. பார்க்கின்ற பொழுது எப்போ என்னது வீட்டுக்கு மேலால் இந்த பெரிய பாரத்தை காவுது என்று ஒரு பயங்கரமாக இருக்குது. மெம்பெருமாவுடைய பக்தி இன்றைக்கு பாருங்க, எந்த வித இட்டல் இடைஞ்சலும் இல்லாமல் மிகவும் சிம்பிளாக, ஏன்னா மிகவும் சந்தோஷமாக சிம்பிளாக அந்த மஞ்சம் வெளியில் வருகிற அந்த காட்சியை நாங்கள் கண்டோம். நீங்களும் பார்த்து கொள்ள வேண்டும். வடிவாக உற்று பாருங்கள். உற்று பார்த்தா தான் இதில் இருக்கிற நுட்பங்கள் விளங்கும். ஒரு சிற்பங்களுக்கு கூட எந்தவித பழுதும் ஏற்படுத்தாத விதத்தில் மிகவும் பொறுமையாக, எல்லோரும் பொறுமையாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றி போடப்பட்டிருக்கின்ற அந்த நாடா, அந்த நாடா தான் இதனுடைய வெயிட்டை தாங்குது. அந்த நாடா கொழுவி அப்படியே அதை தூக்குது. பாருங்கோ, நாங்கள் அதை தூரத்தில் நின்று தான் இதை வீடியோ பண்ணினோம். கிட்ட நிற்க விட மாட்டார்கள். அதில் ஆபத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பெரிய ஒரு வேலை நடக்கிற இடத்துல கிட்ட நிற்க விட மாட்டார்கள். மிகவும் தூரமாக நின்று தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுத்தோம். நீ பாருங்கள், வெளியில் வரைக்கும் தான் அவருடைய தோற்றம் அழகாக தெரியும். அந்த ஆசாரியாருடைய வீட்டுக்குள்ளே அந்த முற்றத்தடியில் இப்போ கிரைண்ட் அதில் நிற்கிது. பாருங்கோ, கொஞ்சம் தூக்கி போடுது. அந்த மஞ்சத்தினுடைய கொஞ்சம் தூக்கி போடுது. நீ பாருங்கள், அந்த வீட்டுக்கு மேலால் கொண்டுற போகுது. மஞ்சத்தினுடைய மேற் சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைந்த அந்த மஞ்சத்தினுடைய முடியை பாருங்கள், இங்கே நிற்கிது பாருங்கள். அந்த கிரெயின், அந்த கேபிள்லாம் தூக்குது. அந்த கேபிள் கப்பி மாதிரி இருக்குது. அதில் அந்த சக்கரங்கள் வேலைய அப்படியே மஞ்சள் மேலுக்கு வருகுது. மேலுக்கு வந்து பாருங்கள், வீட்டுக்கு மேலே மஞ்சள் விளம்பி கொண்டிருக்குது. அப்படியே விட்டு பாருங்க, வீட்டுக்கு மேலே மஞ்சள் விளம்பி கொண்டிருக்குது. ஆசாரியாருடைய மதிலுக்கு வாசலுக்கு மேலால் அப்படி எழும்பி கொண்டிருக்குது. வீட்டுக்கு மேலால் தான் இன்னைக்கு காவி வந்து இங்கால இந்த மஞ்சத்தை இந்த கிரெயின் வைக்க போகுது. பாருங்கள், இன்னும் மெதுவாக இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆறுதலாக, மெதுவாக, நுட்பமாக, பொறுமையாக இங்கே பங்கு பற்றிய அனைவருடைய அந்த
திறமையைத்தான் அந்த இடத்திலே போற்றப்படும். இதில் இந்த வேலையில் ஈடுபடுகின்ற அனைவரும் மிகவும் அவதானமாக திறமையாக, அதை விட இந்த கிரேண்டை இயக்குகிற இந்த சாரதிக்கு பாராட்டப்பட வேண்டியவர் மிகவும் அவதானமாக செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு எத்தனையோ அடிக்கு அங்கே உயர்ந்துடும். உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்க சிம்பிளாக தெரியுது. இந்த மஞ்சத்தினுடைய மேல் பகுதி அந்த வீட்டு கூரைக்கு கிட்ட போகுது. பாருங்க ஆசாரியாருடைய வீட்டு கூரைக்கு கிட்ட போகுது. இனி வீட்டுக்கு மேலால் தான் இந்த வெளியில் வரப்போகுது. ஆகவே எம்பெருமான் பன்னாகம் அருள்மிகு விசவத்தனை வேலவனுடைய அருள் இன்றைக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எம்பெருமானுடைய அந்த மஞ்சத்தை அந்த ஆசாரியார் வீட்டிலிருந்து அந்த வெளியில் கொண்டு வர்றதுக்கு எம்பெருமானுடைய கருணை இன்றைக்கு கிடைச்ச காரணத்தினால மிகவும் சிறப்பான முறையில் அந்த மஞ்சம் அப்போ அந்த பாருங்க வடிவாக பாருங்கோ, ஆசாரியாருடைய வீட்டு கூரைக்கு மேலே அந்த மஞ்சம் தெரியும். அந்த வீட்டு மரம் அதை மறைக்குது. அது மெதுவாக காவி கொண்டு வெளியில் வரப்போகுது. பாருங்கோ இப்போ வீட்டு கூரைக்கு மேலே மஞ்சள் நிற்கிது. பாருங்க மஞ்சள் அப்படியே அந்த பெலிட்லான் அந்த மஞ்சள் நிற்குது. சாதாரண நிறைய இல்லை, எண்ணிலடங்காத நிறை. அந்த பாரந்தாங்கி பெலிட், அந்த பெலிட்டில் அந்த கப்பி வழியில் பாருங்க வீட்டுக்கு மேலே வீட்டு கூரைக்கு மேலே இப்போ மஞ்சள் ஏறிடுது. மஞ்சத்துடைய மேல் பகுதி மட்டும் இப்போ 3ல் 1 பகுதி. இது மஞ்சள் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு அங்கே செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஆசாரியாரோட வீட்டு கூரைக்கு மேலால் பாருங்க இந்த மாதிரி அழகாக காட்சி தெரியுது. பாருங்க பாப்போம், ஆசாரியாருடைய வீட்டு கூரைக்கு மேலால் இப்படி மஞ்சள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த தூர நின்று எடுத்ததுனால அதை கிட்ட எடுத்து அவங்களுக்கு வடிவ அழகாக தெரியும். இந்த கிட்ட நிற்கையில் அது ஒரு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு கிட்ட விடையில் பாருங்க என்ன அழகாக அங்கே கொண்டு வர மஞ்சத்துடைய கூரை அவ்வளவு மேற்பகுதி அவ்வளவு அழகாக தெரியுது. அது இஞ்சால வந்து இப்போ வெளியில் வைக்க போகிறார்கள். இப்போ ஆசாரியோட வீட்டுக்கு மேலால் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்குது. அந்த நகர்வு வந்து இஞ்சால வெளி வீதி, இது பத்திராளி கோயில் வீதி, சுழிவிடம் பத்திராளி கோயில் வீதி. அந்த வீதியில் கொண்டு வந்து அதை வைக்க போகிறார்கள். வடிவாக உற்று கவனித்து கொண்டிருங்கோ. இந்தியாவில் பாருங்க நிற்கிது ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் ஒரு உளவியந்திரம் ஒன்று ரிவர்ஸில் போய்கொண்டிருக்குது. இந்த ரிவர்ஸில் போடுற இந்த உளவியந்திரத்திலான் அந்த மஞ்சம் அதில் வைக்கப்பட போது வைக்கின்ற பொழுது மிக அவதானமாக வைக்க வேண்டும். அந்த பாரங்கூடிய இந்த மரம் இவ்வளவும் தனி மர வேலைப்பாடு, உள்ளுக்கு பெரிய மரங்கள், வெளியில் சிற்பம். ஆகவே இது ஒரு பாரமான இந்த பொருள் இதை கொண்டு வந்து நுட்பமாக அந்த இடத்துல வைக்க போகிறார்கள். இதிலேயும் அதிலே அந்த அவர்களுடைய அந்த நுட்பமான வேலை பாராட்டுக்குரியது. எல்லாம் எம்பெருமானுடைய கருணை தான். அல்லது போல் பாருங்க அந்த வீட்டுக்கு மேலே நிற்குது, அவ்வளவு வந்து நிற்குது. மெதுவாக இறங்க போகுது. இங்கால வந்து அதில் இறக்கி அந்த மஞ்சத்தினுடைய மேற்பகுதியை வைக்கிறார்கள். அதில் மெதுவாக ரிவர்ஸில் அந்த உளவியந்திரத்தினுடைய அந்த பின்பகுதி போகிறது. உளவியந்திரம் தான் அது பின்னுக்கு இருக்கிறது. பெரிய பாரத்தை தாங்குகிற ஒரு பீடம். அந்த பாரத்தை தாங்குகிற பீடம் உளவியந்திரத்தின் பெட்டி வடிவில் இருக்கிற அந்த பீடம். அந்த பீடத்தில் இதை இறக்குறார்கள். இந்த பீடத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய அயர் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்களும் கதைக்கின்ற பொழுது இது சாதாரண வேலை இல்லை, மிக அவதானமாக செய்ய வேண்டிய வேலை என்று தான் சொல்லி கொண்டு போகிறார்கள். ஆக பாருங்கள் அந்த பீடத்தில் வந்து மஞ்சம் இறங்குகிறது, மிக நுட்பமாக இறங்குகிறது. இன்னும் சொற்ப வேளையில் அதில் இறக்கி முடிக்கப் போகிறார்கள். இறக்கி முடித்த பின்னால் அடுத்தது ஒரு பெரிய இதை விட பயங்கரமான பாரம் உள்ளது தான் அடுத்த செயற்பாடு. மஞ்சத்தினுடைய அந்த அடிப்பகுதியை தூக்குறது என்பது மிகவும் ஒரு அது 4 சில்லுமே பெரிய பயங்கரமான பாரமாக இருக்கும். இப்பொழுது இந்த மேல் கூரை பகுதி, அந்த மஞ்சத்தினுடைய மேல் பகுதி பாருங்க என்ன சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கிறது. பாருங்க அழகாக அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு இடையில பாருங்கள் சாக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிற்பங்களை இடிக்காமல் அந்த நாடா அந்த சிம்பிள் மாதிரி கூட தெரியுது. எவ்வளவோ கனதியான பாரமான வேலை. ஒரு நீங்கள் படத்தில் பார்க்குற போல ஒரு சிம்பிளான வேலை மாதிரி தெரிகிறது. மிகவும் அந்த கனதியான பாரமான வேலையை அங்கே அதில் கொண்டு வந்து எல்லோருமாக சேர்ந்து இறக்குகிறார்கள். இறக்குன்ற பொழுது சரியாக கஷ்டப்படுகிறார்கள். எப்படி அதை வைக்கிறது, எப்படி இதன்றது, எப்படி பேலன்ஸாக வைக்கிறது, எல்லா பக்கமும் சமனாக இருக்கிறதா, இனி தெருவால் அதை உருட்டி கொண்டு வருகின்ற பொழுது பேலன்ஸு குழம்பாமல் இருக்குமா, அப்படிலாம் யோசித்து நிதானமாக அதை இறக்குகிறார். பாருங்கள் மேலுக்கு அந்த கேபிளில் அந்த கப்பியில் அது கொழுவப்பட்டிருக்கு. அந்த காட்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இது நீங்கள் ஒரு பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வீட்டில் இருந்து இந்த யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்குறீர்கள்.
நேர நின்றிருந்தால் எல்லா மக்களும் பார்த்துருக்க இயலாது. நாங்கள் போய் தனியாக நின்று இந்த காட்சியை உங்களுக்காக வினைக்கட்டு இன்றைக்கு எங்களை எத்தனையோ வேலைப்பழு மனத்தியாலங்களை சிலவழித்து இந்த முழுக்க அனைவரோடு தான் வினைக்கட்டது உங்களுக்காண்டி செய்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, எம்பெருமானுடைய அடியவர்களே, இதை பாருங்கோ, நீங்களும் பார்த்து சரி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆலயத்துக்கு இந்த மஞ்சள் செய்யணும். இதில் குறிப்பிடப்படணும் இந்த மஞ்சள் செய்தவர். நாங்கள் இதில் வெள்ளோட்டத்தில் இந்த சிப்பாசாதியை பற்றியும் இந்த மஞ்சத்தை இலவசமாக செய்து அந்த கொடை வள்ளல்கள் பற்றியும் நாங்கள் கதைச்சு கொள்வோம். ஒரு தனிநபர் தான் இதற்கு செய்திருக்கிறார். அவருடைய நிதி பங்களிப்பில் அந்த மஞ்சள் உருவாகியிருக்குது. அதையெல்லாம் நாங்கள் அந்த வெள்ளோட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வெள்ளோட்டத்தில் அதை பற்றி நாங்கள் கதைப்போம். அந்த கொடை வள்ளருடைய நிதி, இந்த சிற்பாசாரியுடைய அந்த கைவண்ணங்கள், சிற்பாசாரியார் யார் என்பதும், அவரோடு இணைந்து இந்த சிற்ப வேலைப்பாடு செய்தவர்கள் யார் என்பதையும் நாங்கள் இந்த மஞ்சள் வெள்ளோட்டத்தில் கதைப்போம். இன்றைக்கு மஞ்சத்தை ஏற்றி கொண்டு போய் கொழுவுற விஷயத்தை பார்ப்போம். மஞ்சத்தை இன்றைக்கு பாட்டாக கொண்டு போய் விசவத்தனை ஆலயத்தில் வச்சு முழுமையாக்குற வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொள்வோம். தொடர்ந்து அதில் வெள்ளோட்டத்தில் இந்த மஞ்சத்துடைய சிற்பாசாரியார்கள் பற்றியும் இந்த மஞ்சத்தை அன்பளிப்பு செய்து அந்த கொடை வள்ளல்கள் பற்றியும் வெள்ளோட்டத்தில் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள் எவ்வளவு நேரம் எடுக்குது பாருங்கள். அதில் ஒரு இதை கொண்டு இறக்குறதுக்கு எவ்வளவு மனித மனத்தியாளங்கள் செலவாகுது, எவ்வளவு நேரங்கள் செலவாகும். வடிவாக உற்று பாருங்கோ முருகன் அடியார்களே. ஒரு சாதாரணமான வேலை அல்ல. வீட்டில் வச்சு செய்திருந்தால் அல்லது வீட்டில் வச்சு செய்திருந்தால் வீட்டு தேவை கண்டால் அது சிம்பிளாக செய்து கொண்டு போகலாம். ஒரு ஆலயத்துக்குரிய ஒரு செய்கையை ஆசாரியை தனது மனையிலே வச்சு மிகவும் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருக்குது. இந்த வேலை தொடங்கி இந்திய அளவில் ஒரு வருஷம் பரிபாலர் சபைக்காரரோட கதைக்கின்ற பொழுது சொல்கிறார், ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறார்கள். அப்போ ஒரு வருஷம் சென்றிருக்கு அவர்கள் இந்த ஒரு மஞ்சத்தை செய்து முடிப்பதற்கு. பாருங்கள் இத்தனை மனித மனுத்தியாலங்கள் இதிலே செலவாகிருக்கு. அழகாக யோசித்து பாருங்கள், இத்தனை மனித மனுத்தியாலங்களை இதுக்குள்ளே செலவழித்து அழகாக இந்த வேலையை இந்த சிற்பாசாரியார்கள் முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது 1/3 பகுதி மஞ்சத்தினுடைய 1/3 பகுதி அங்கே உளவியந்திரத்திலே ஏறப்பட்டு விட்டது, மேல் பகுதி ஏறப்பட்டு விட்டது. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இனி அது முடிய அடுத்த அன்பு தமிழ் உறவுகளே பாருங்கோ, இப்படி எத்தனையோ புது புது காட்சியில் நாங்கள் ஏகே தாசன் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு தேவை. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. பாருங்கோ, இப்போ நாங்கள் அங்கே வந்துட்டோம், அடித்தளம் வந்துட்டோம். பாருங்க, இப்போ அடித்தளத்தை பாருங்கோ, அங்கே அந்த வச்சு செய்த உருட்டி கொண்டு வராங்க. இது வந்து ஆசாரியாருடைய வீட்டினுடைய முற்றம். அவருடைய வீட்டு முற்றம் அழகாக வர்ண கல்லுகள் பதிக்கப்பட்டிருக்குது. அந்த வீட்டு முற்றத்திலே இப்பொழுது இந்த மஞ்சத்தினுடைய அடிப்பகுதி ஏறிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, அங்கே உருட்டி கொண்டு வாரார்கள். இனி வந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இதுக்கு இதையும் காவ போகிறார். இதே மாதிரி தான் இதையும் வெளியில் காவ போகிறார்கள். ஆனால் அநேகமாக இது இந்த ஒரு சில்லே நியாயமான பாரமாக இருக்கும். இது சில்லுகளை அப்புறப்படுத்தி தான் காவ வேண்டி வரும். ஆகவே அந்த வேலை இப்பொழுது தொடர்ந்து அங்கால நடக்க போகுது. நீங்கள் தொடர்ந்து இதனை உற்று அவதானித்து கொண்டிருந்த உறவுகளே, உங்கள் ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை என்று கூறுகின்றேன். என்ன சத்தம் இருக்குது? எங்கே ஏதோ உடையுதப்பா, மேலுக்கு சங்கிலி இழுக்குது. அது சங்கிலி இழுக்கும் இல்லை. இல்லோட போகலாம்.
அடையாளம் போட
அது விடாது போலையா
எங்க அளவு பார்த்துட்டு ஏற்றி கொடுக்கணும். அதுதான் முன்னே கொண்டு ரூமின் அளவு பார்த்து உள்ள கொண்டு போய் பூமால தண்ணி போட்டு என்ன கொஞ்சம் பூமால தான் கட்டுக்கிறோம்.